உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மகர ராசியில் வருவீங்க. இந்த மகர ராசியில் வரப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டேனே உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் சூரிய பகவான், உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் சனீஸ்வர பகவான். இம்மாத தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா குதூகலமாக இருக்கும், நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை உங்கள் மனசுலேயே இருக்கும். நீங்கள் தொட்டு கொடுத்தவங்களாம் டப்பு டப்புன்னு மேலே கூடிய போகக்கூடிய மாதங்களாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உங்களால் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துவங்கும் மாதமாக இருக்கும். எதற்கும் கவலைப்படாமல் முழு முயற்சியோடு செயல்படணும். முயற்சிகள் கண்டிப்பாக மாதம் வெற்றி பெறும். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்திற்கு வேணுங்கிற ஆடை ஆபரண சேர்க்கைகள், தங்க நகை சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், இது அனைத்துமே நீங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய மாதமாக அமையும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இம்மாதம் சிறப்பான மாதமாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் வல்ல சிவபெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் மகர ராசி. உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் சனீஸ்வர பகவான், உங்களோட நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் சந்திர பகவான். இம்மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் கடந்த 7 சனி நாள் பிடிபட்டு ரொம்ப சோதனைகளில் கடந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய பாதச்சனி வரக்கூடிய மார்ச் 26 விலகுகிறது. அதற்கு முன்பே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இந்த மாதம் வெற்றியை கொடுப்பார். என்ன மாதிரி வெற்றியை கொடுப்பார்? வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார், நிலம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார், பழைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், கல்வியில் மந்த நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் மேன்மை கொடுப்பார், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒற்றுமையை கொடுப்பார், குடும்ப உறுப்பினர்களே மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி பெறும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இனிய மாதமாக அமையும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து பாருங்கள். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதம் நீங்கள் பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், உங்களோட ராசி அதிபதி சனி பகவான். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மகர ராசி நேயர்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் கலங்க மாட்டீங்க, எதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசில் ஒரு உங்களே அறியாமல் ஒரு பயம் வரும். ஒரு எப்படி இந்த காரியத்தை முடிப்போம், இதெல்லாம் எப்படி செய்வோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். பெரிய ஒரு பாரத்தை தூக்கி தலையில் வைப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகளை தூக்கி பாரத்தை வைப்பாங்க. நிறையா வேலைப்பளுகள் கூடும். வேலை செய்கிற இடத்துல வேலைப்பளுகள் கூடும். குடும்பத்தில் குடும்ப சுமை கூடும். இதெல்லாம் எப்படா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்திலேருந்து 15ஆம் தேதி வரை மன குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் சுலபமாக முடிச்சிருவீங்க. இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம கவலைப்பட்டோம், இது எல்லாத்தையும் நம்மளே முடிச்சிட்டோம் ஈஸியாக அப்படின்னு நினச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். மாத தொடக்கத்தில் கஷ்டத்தையும் கவலைகளையும் பாரத்தையும் கொடுத்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதங்களாக அமையும். நீங்கள் எல்லாம் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் தாக்கத்திலிருந்து நீங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசி நேயர்களே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தவங்க அவுத்துன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எதையும் பொறுமை நிதானத்தோடு செய்யுங்க. ஆனால் அந்த மாத தொடக்கத்திலேயே நீங்கள் ஒரு புண்ணிய காரியங்கள்லாம் செய்வீங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய மாதமாக அமையும். கோயில் குளத்துக்கு செல்லக்கூடிய மாதம், பல நிகழ்ச்சிகளில் கலந்து நீங்கள் தான் வந்து முன்னாடி நின்று நடத்தக்கூடிய மாதமாக அமையும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களால உங்களுக்கு மன கசப்புகள் ஏற்படும், மன கோளாறுகள் ஏற்படும், நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலையே படக்கூடாது. யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய பாதையில் நேர்பாதையில் போங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக செயல்படணும். கோபங்கிறது இருக்கவே கூடாது. முன் கோபங்கள் உங்களுக்கு வரும். சம்மந்தமே இல்லாமல் சண்டைக்கு வாடான்னு யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க. எதற்கும் கவலைப்பட வேண்டாம், யாருக்கிட்டையும் பகைச்சிக்க வேண்டாம். ஏன்னா வருங்காலம் வசந்த காலமாக உங்களுக்கு அமையப்போது. இந்த மாதம் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிச்சா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபாடு செய்து வாருங்கள். விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி 2 வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் வைத்து பூஜை செய்து வர மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சால் விநாயகர் கோயிலுக்கு ஒரு பொங்கல் வச்சு ஒரு பூஜை ஒன்று கொடுங்க. அற்புதமாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான மாற்றம் இந்த கற்பக விநாயகர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார்.
அவிட்டம் 3 4 பாதம், சதயம் புரட்டாதி. சதய நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள். கும்பராசி நேயர்களே, கடந்த ஆண்டுகளாக நீங்கள் ஏற்பட்டு இருந்த உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள், வம்பு வழக்கு கேஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பிரிஞ்சு போகலான்னு நினச்சவங்கெல்லாம் வந்து சமாதானமாக போய் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சதய நட்சத்திர கும்பராசிக்காரங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். நினைத்த காரியம் வெற்றியடையும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம் நஷ்டம் துன்ப வேதனைப்பட்டு மனோ ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி இழந்திருப்பீங்க. தொழில் ரீதியாக பல இழப்புகளையே இழந்திருப்பீங்க. கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்திருப்பீங்க. இதுக்கு எல்லாம் சரி கட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் வந்து ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் மாதமாக இந்த மாதம் அமையுது. நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர மிக சுபிட்சத்தை தரும். தினம் சூரிய வழிபாடு மேற்கொள்வது சுபிட்சத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு சாதனை படைக்கும் மாதமாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய மாதம். பொறுமை நிதானம் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கும்பராசினர்களே, இந்த மாத தொடக்கத்திலேயே நீங்கள் கோயில் குளத்திற்கு சென்று இறை வழிபாடை மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் நோக்கி பயணம் செஞ்சிட்ருப்பீங்க. குடும்பத்தில் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டால் செல்வ வளம் பெருகும். குழந்தைகள் படிப்பில் கவனம் தேவை. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா உங்களோட ராசி பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதனால் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதுலேயும் வந்து தெளிவாக இருங்க. முன்கோபப்பட வேண்டாம். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போங்க. புதிய தொழில், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் வந்து இந்த மாதம் சரியில்லை. அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு இந்த மாதத்தை வந்து சிவபெருமான் வழிபாடோடு நீங்கள் தொடங்குங்க. பிரதோஷ வழிபாடு சிறப்பை தரும். சிவபெருமான் அருளால் இந்த மாதம் உங்களுக்கு இனி மாதம் அமைய எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்திக்கிறேன். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இனிமையான மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்திலே மன நிம்மதி பெருகும். நண்பர்களால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாமே வாங்க கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்கு மட்டும் நிம்மதியே இருக்காது. என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு மனசில் நிம்மதியே இருக்காது. அதனால் மனசில் இருக்கிற பாரத்தை ஓரமாக வச்சுட்டு இந்த மாதம் நம்ம வெற்றியான மாதமாக ஆக்கணும்னு சொல்லி குழந்தைகள் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிறவங்க வந்து கொடுக்கல் வாங்கல சீராக இருக்கணும். ஏன்னா உங்கள் இடத்துல பொருள் திருட்டு போக வாய்ப்புண்டு. இந்த மாதம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பொருட்கள் திருட்டு போகலாம். ஞாபக மருதியால் உங்களோட ஐடி கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து கவனமாக வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் தங்க நகையை கையாளுறப்ப கவனமாக பார்க்கணும். பணத்தை கையாளுறப்ப வந்து கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு திருட்டு ஏற்படும். ஏதோ ஒரு ஏமாற்றங்கள், ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வழிபட வேண்டியக்கூடிய தெய்வம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானையும் வழிபட வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி உங்களுக்கு சனீஸ்வர பகவான், உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். நீங்கள் வந்து எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மாத தொடக்கத்திலே உங்களுக்கு மருத்துவ செலவு கூடும். மாத தொடக்கத்திலே பிள்ளைகளால் வந்து தொல்லைகள் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அது இல்லாமல் உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு மீறி உங்களுக்கு செலவுகள் வந்து உங்களுக்கு காத்திருக்கும். வரவுக்கு மேலே செலவாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இளைஞர் பந்துக்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மனசுக்கு தெளிவில்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அன்புக்காக இயங்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிப்படும். மனசுக்கு நிம்மதி பிறக்கும். குழந்தைகள் ஆரோக்கியம் சீராகும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டு வருங்க. நீங்கள் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தினமும் காகத்திற்கு கருப்பு எள் கலந்து சாதம் வச்சு வாங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. பசியில் வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. புண்ணிய காரியங்கள் செய்யுங்க. சிவ ஆலயத்துக்கு சென்று வாருங்க. மனசுக்கு நிம்மதி தரும். மனக்குழப்பம் தீரும். பொருளாதாரம் மேன்மையடைய வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக பொருளாதார வலிமை கண்டிப்பாக மேம்படும். எதற்கும் கவலை வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து செல்வது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும். அதனால் வந்து பொறுமை நிதானத்தை கையாளுங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு இருங்க. வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வசந்தமான மாதங்களாக அமையும். சிவபெருமானை கையை விடாமல் பிடிங்க. அவர் உங்களை கண்டிப்பாக காத்து ரசிப்பார். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பொறுமை நிதானம் தேவை. கவனமாக இருங்க. வாக்கு எதற்கும் கொடுக்க வேண்டாம். பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. என உறவினர்கள் பகையாகலாம்.
குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் போகலாம், விவாகரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தலாம். அதனால் பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை. பொறுமை நிதானத்துடன் செயல்படுங்கள். எல்லாம் வல்ல சிவபெருமானர்களால் இந்த மாதம் வெற்றி மாதமாக மாற்ற பொறுமை நிதானத்துடன் இறை வழிபாட்டை ஆன்மீக ரீதியாக மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் குரு பகவான், நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் புதன் பகவான். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி. இந்த மாதம் கல்வியில் கண்டிப்பாக மேன்மை கொடுப்பார். நினைத்த காரியம் ஜெயமாகும். தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார். எதிலும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். வரக்கூடிய காலம் வசந்த காலமாக மாற்ற இந்த மாதம் உங்களுக்கு வித்திடும். பாஸ்போர்ட் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் பாஸ்போர்ட் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்கள் கடல் கடந்து போகும் யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் ஆனந்தமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக இந்த மாதம் ரிலீஸ் ஆகிடலாம். புதிய பாதைகள் புலப்படும் மாதமாக இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக இந்த மாதம் துணிச்சலாக செயல்படுங்க. எதற்கும் கவலை வேண்டாம், மனசில் சோர்வு வேண்டாம். துணிச்சலாக செயல்படுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறது நீங்கள் தான் இந்த மாதம். அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளோ நாள் நாம் பார்த்த பலன் பொது பலன் தான். இந்த பொது பலனில் பார்த்திங்கன்னா இதில் நான் கொடுத்த பரிகாரங்கள் ஒன்றுமே தெய்வ வழிபாடு தான். தெய்வத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மனித சக்தி. நாம் தெய்வத்திடம் போய் நம்ம முறையிறப்ப நம்ம காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்கள் மனசுக்கு முதல்ல நலம் வேணும். மனசு நலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வளம் கிடைக்கும். மனசு தெளிவான சிந்தனையோட நலத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வளம் கிடைக்கும். 9 நவகரங்களும் நம்மளுக்கு ஒரு காரியங்களும் எந்த தடைகளும் நம்மளுக்கு ஏற்படாமலும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்துள்ளதோ அதன் பிரகாரம்தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். அது மட்டும் இல்லாமல் திசாபுத்திகள், ஒருத்தருக்கு கிரகம் சரியில்லைனாலுமே திசாபுத்திகள் கை கொடுக்கும். சுய ஜாதகத்தில் திசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக உள்ளதா என்று பார்த்துக்கோங்க. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சோதித்து இட தீர்ப்பவரே சோதிடர். மீண்டும் புதிய பதிவுகளோட உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பதிவுகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.